வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மங்களம் பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மங்களம் பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. காடை வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி ஜி ராஜேந்திரன். இவர் திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலம் தாலுகாவை சேர்ந்தவர் ஆவார். இவர் திருவண்ணாமலை கால்நடை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வழிகாட்டுதலின் பேரில் முதலில் 100 காடைகளோடு காடை வளர்ப்பினை மேற்கொண்டு அதன் மூலம் பெற்ற வருவாயினை கொண்டு தற்சமயம் 500 காடைகளோடு விரிவுபடுத்தி குஞ்சு பொறுப்பகத்தினை தானே வைத்திருப்பதன் மூலம் காடை குஞ்சுகளை பொறித்து குறைந்த செலவில் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது காடை இருந்தால் களம் சோறு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிராமத்தில் ஒரு சொலவடை உண்டு. அதுபோல் காடை வந்து நல்ல சுவை உள்ளது. கோழிக்கறியை விட நல்ல புரத சத்து நல்ல சத்து உள்ளது. கோழிக்கு மாதிரி எந்த வித தடுப்பூசியோ எதுவுமே போட தேவையில்லை. அதனால் வந்து காடை வந்து ஒரு தடவை சுவைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா மறுபடியும் அந்த காடை கோழிக்கறி சாப்பிடணுன்ற மற்ற எந்த கறியும் சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வராது. அதால் வந்து நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னே ஒரு 100 காடை தான் வளர்த்தேன். இப்போ வந்து 500 காடை அளவுக்கு என்கிட்ட இருக்குது. ஆச்சிங்க நானே பண்ணுறேன். அதனால் வந்து ஆச்சிங்க உள்ளூர்லேயே வந்து பெரும்பாலும் சேல்ஸ் ஆகிடுது. இப்போ வந்து காடை வந்து முதல்ல வந்து குஞ்சு 6 வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்லும்போது வெளியில் எடுத்துகிட்டு வந்து 200 காடை இல்லை 300 காடை ஒரு புருடர் மாதிரி உள்ள ஒரு தகரத்தில் ரவுண்ட் போட்டு ஒன்று பார்த்துருப்பீங்க. அதில் ரவுண்டில் உள்ள நடுவில் சட்டி வச்சுட்டு, ஏன்னா அதுக்கு வந்து தாய் இல்லாததுக்கு அனல் வேணும். அனல் வேணுன்றதால உள்ள பானையில் வந்து அடுப்பு கறியை போட்டுட்டு அடுப்பு கறி அந்த அனல் அப்படியே கதன்னு இருக்கும். அதுக்கு போய் தீனி தின்னும், தண்ணி குடிக்கும். அப்படியே வந்து கூலிங் ஆச்சுனாக்கா மறுபடியும் பானையாண்டை வந்து உக்காந்துக்கும். இதே போல் சுற்றி 1 வாரம் வரலும் அது உள்ளே ரவுண்டாக இருக்கும். அந்த கருப்பு முடி இதோடைய முடி இந்த மாதிரி கருப்பாக வர வரலும் உள்ளே வந்து அதுங்க அந்த 1 வாரம் வரலும் இருக்கும். அதுக்கடுத்து 1 வாரம் பொறுத்து வேறு இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டோன்னாக்கா 21 நாள் இருந்ததுனாக்கா நாங்கள் அப்படியே சேல்ஸு தான். இது இப்போ வந்து இந்த காடை வந்து நாமக்கல் காடை வந்து நல்லா சீக்கிரமாக வளருது. மற்ற வெளியில் இருக்க காடைங்க வந்து 450 கிராம் 500 கிராம் சாப்பிடுது 200 கிராம் வரத்துக்கு. ஆனால் இந்த காடை வந்து 350 கிராம் சாப்பிட்டுட்டு 200 கிராம் வெயிட் வந்துடுது. காடைங்களுக்கு பொதுவாக வந்து கோழி தீவனம் அளவே போடலாம். முதல்ல வந்து ஷார்ட்ரு போடுறோன்ன பிறகு அது கூட வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 50 கிலோ மூட்டைக்கு 5 கிலோ புண்ணாக்கு 5 கிலோ புண்ணாக்கை கலந்து மிக்ஸ் பண்ணி மல்லாட்டை புண்ணாக்கு இதை கலந்து போடும்போது காடைங்க வந்து தானாக இயற்கையான இதில் ஒரு 30 நாள்லேயே விற்கிற அளவுக்கு வந்துடுது. இது சின்னதாக இருக்கும்போது 1 வாரம் வரலும் ஷார்ட்ரு போடுவோம். 1 வாரம் முடிஞ்ச பிறகு ஃபினிஷர் போடுவோம். தண்ணியும் தீனியும் வந்து கரெக்டாகவே இருந்துன்னு இருக்கணும். தண்ணி தீனி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தானாகவே அந்த காடைங்க, ஏன்னா எந்த வித இதுவும் அதுங்களுக்கு தண்ணியோ தீனியோ தடை இல்லாத வருது அப்படின்னு சொல்லும்போது இயற்கையாகவே அதுக்கு வந்து நம்மளுக்கு 30 நாளில் வந்து விற்கிறதுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இன்குபேட்டர் வந்து பொதுவாக வந்து அதோடைய வெப்பம் வந்து 99 ஃபாரன்ஹீட் வந்து வெப்பம் இருந்ததுன்னா ஈரப்பதமும் 99 அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆச்சிங் வந்து 15 நாள் வரலும் ட்ரேவில் இருக்கும். 15 நாள் முடிஞ்ச உடனே வேறு ட்ரேவுக்கு மாற்றிடுவோம். அதுலேயே ஏன்னா 2 in 1 இது. நான் வந்து எதுவும் ஆச்சிங்க்கு தனியாகவே எதுவும் பண்ணலை, அதிலே வச்சுருக்கேன். அந்த காடை வந்து அதுக்கு உள்ள முட்டை இருக்குதே ஒழிய அதுவும் ஒரு உயிர். அதுக்கு ஈரப்பதமும் இருக்கணும், வெப்பமும் இருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் அதோடைய உள்ளே இருக்க முட்டை வந்து குஞ்சு வந்து வெளியே வரும். எனக்கு வந்து திருவண்ணாமலை கால்நடை பல்கலைக்கழகம் மூலிமா சில ஆலோசனைகளும் சில உதவிகளும் செய்தாங்க. அதால் தான் வந்து நான் இந்த அளவுக்கு
இவ்வளோ தூரம் நான் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிக்கிறேன். எனக்கு இன்னும் வசதி வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இதை விட இன்குபேட்டர் பெருசாக வச்சு இப்போ ஆச்சிங்க வந்து இந்த மாவட்டம் ஃபுல்லாகவே என்னால் விநியோகம் பண்ண முடியும். ஒரு 100 காடை வளர்த்தனா கண்டிப்பாக உங்களுக்கு 1000 ரூபா அளவுக்கு லாபம் இருக்குது. தாராளமாக அதுக்காக தனியாக இடம் தேவையில்லை, பெருசாக கொட்டை போடணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்களா இல்லை. இடத்த இவ்வளோதான், சிம்பிளான இடத்துலையே நீங்கள் வீட்டில் ஒதுக்குப்புறமான இடத்துலையே சிம்பிளாகவே செய்யலாம். விவசாயி ஜி ராஜேந்திரன் அவர்களை 09786102973 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கல்லணையிலிருந்து புறப்படும் காவிரியானது திருக்காட்டுப்பள்ளியில் குடமுருட்டியாகவும், திருவையாறில் கொள்ளிடம், காவிரி, குடமுருட்டி, வெண்ணார், வெட்டார் ஆகிய 5 ஆறுகளாகவும், மேட்டுத்தெரு கிராமத்தில் மண்ணியார் மற்றும் அரசலாறாகவும், கும்பகோணத்திற்கு வடக்கே மணஞ்சேரி என்ற கிராமத்தில் இடது கரையில் புது மண்ணியாராகவும், வலது கரையில் வீர சோழனாராகவும் பிரிகின்றது. இனி இங்கு அமைய பெற்றுள்ள பாசன வசதிகள் குறித்து காணலாம். கல்லணையிலிருந்து புறப்பட்டு காவிரியின் இடது கரையில் பயணித்து திருக்காட்டுப்பள்ளியில் குடமுருட்டியாகவும், திருவையாறில் 5 ஆறுகளாகவும், பின்னர் மண்ணியாராகவும், குடந்தையில் செல்லும் அரசலாறாகவும் போகிற போக்கில் தனது விழுதுகளை ஒவ்வொன்றாய் தனித்து விட்டு இத்தரணிக்கு வளம் சேர்க்கும் மண்ணை காவிரி கும்பகோணத்திற்கு வடக்கில் மணஞ்சேரி என்ற கிராமத்தில் காவிரி அன்னையின் வலது பக்கத்தில் வீரசோழன் ஆற்றினையும், இடது கரையில் புது மண்ணி ஆற்றினையும் பிரித்து விடுகிறாள். இப்பகுதியின் இளம் பொறியாளர் கே. முத்துமணி அவர்கள் இங்குள்ள நீரொழுங்கியின் அமைப்பினையும், காவிரிக்கும் காவிரி வீரசோழன் ஆற்றிற்கும் புது மண்ணியாற்றிற்கும் எவ்வாறு நீர் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை விவரிக்கின்றார். மணஞ்சேரி கிராமத்தில் இருக்கிறோம். இது வந்து நம்ம மணஞ்சேரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் வட்டத்தில் இருக்குது. இந்த இடம் வந்து ஒரு மிக முக்கியமான இடம், முக்கியமான பிரதான இடமாகும். இதில் தான் நம்ம காவேரி ஜீவாதாரம், அதாவது மயிலாடுதுறைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு மிக முக்கியமான ஒரு இயக்கணை ரெகுலேட்டராக. இந்த ரெகுலேட்டர் மூலியமாக ஒரு 77,000 ஏக்கரை வந்து காவேரிக்கும், ஒரு 66,000 ஏக்கர் வீரசோழன் ஆறுத்துக்கும் தண்ணி பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இந்த இடத்துல வந்து ஆறு வந்து 3ஆக பிரியுது. வலதுபுறத்தில் வீரசோழன் ஆறாகவும், இடதுபுறத்தில் புதுமணி ஆறாகவும் பிரியுது. இதில் இந்த நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்து காவிரி ஆறு வந்து 20,000 ஏக்கர் ஆய்க்கட்டுக்கு வந்து பாசனம் அளிக்குது. அது கீழே கம்ப்ளீட்டாக வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் தான் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பாசனம் அளிக்குது. மணஞ்சேரி இயக்கணையில் நம்ம நிற்கிறோம். அதோட டெய்லண்ட் ரெகுலேட்டரு மேலையூர் டெய்லண்ட் ரெகுலேட்டரு. அதேமாதிரி வீரசோழனை பொறுத்த வரைக்கும் தேவனூர் டெய்லண்ட் ரெகுலேட்டரு. இது கிட்டத்தட்ட வந்து 33 மைல் ட்ராவல் ஆகுது. அதேமாதிரி வீரசோழன் ரிவர் வந்து 37 மைல் ட்ராவல் ஆகுது. நம்மளுக்கு வந்து முக்கியமாக வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு 20,000 ஏக்கர் ஆய்க்கட்டும், நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வந்து பாக்கி வந்து 1.5 லட்சம் ஏக்கர் ஆய்க்கட்டுக்கும் இது பாசனம் அளிக்குது. இது ஒரு முக்கியமான, நம்ம வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு ஒரு முக்கியமான இயக்கணையாகும். அதே மாதிரி புதுமணியார் வந்து, இந்த புதுமணியார் வந்து நேராக பழவாரில் விழுந்து அவங்க சீர்காழி வட்டம், அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சீர்காழி வட்டத்துக்கு பாசனம் அளிக்குது. இது வந்து ஆங்கிலேயர் அரசில் வந்து 1926 கட்டினது. அதுக்கப்புறம் நிறையா ரீமாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, நிறையா வந்து இதில் புதுப்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது, இந்த புதுமணியாருங்கிறது ஒரு அடிஷ்னல் சோர்ஸ். அது அடிஷ்னல் சோர்ஸ் வந்து எப்படின்னா, இது வந்து 1974 ஏஆர்பி ஸ்கீமில் இந்த மண்ணியார் பழவாரத்துக்கு வந்து தண்ணி பற்றாமல் மறுபடியும் இது வந்து அடிஷ்னல் சோர்ஸாக இது பண்ணாங்க. இதோடைய மொத்த டிஸ்சார்ஜ் வந்து 300 கனடி. இந்த 300 கனடியை வந்து நம்ம நேராக வந்து சீர்காழி தாலுக்காவுக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு உபயோகமாக இருக்குது.
மித்தபடி வந்து நம்மளுக்கு இதோட மொத்த ஆயக்கட்டு வந்து 20,000 ஏக்கர் தான் நம்மளுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பயன்படுது. பாக்கி எல்லா ஆயக்கட்டும் வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் தான் பயன்படுது. கல்லணையிலிருந்து பெரும் நீர்ப்பரப்பினை ஓரிரு தினங்களில் நம்மால் பயணிக்க முடியாது. கல்லணையிலிருந்து வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு ஆகிய பகுதிகளை கொண்ட சோழ மண்டலம் தறி நூலினை போல் வாய்க்கால்களாக மாறி இத்தரணிக்கு காவிரி அன்னையை தடம் மாற்றிய அந்த கரிகால் பெருவளத்தானின் தொலைநோக்கு பார்வையும் அதன் பின்னர் வந்த அரச பரம்பரைகளும் நாயக்கர், மராத்திய அரசுகளும், ஆங்கில அரசுகளும், நவீன பாரதத்தின் சுதந்திர அரசுகளும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் ஆற்றி வரும் கடமைகளும் எண்ணும் போது அதனின் பெருமை நம் கண்களை குளமாக்குகிறது. காவிரியின் பாசன பயணம் தொடரும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.